பிரைஸ் பி டு காட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், விசுவாசத்தினாலேயே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட பொழுது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆபிரகாம் சோதிக்கப்பட்டாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த சோதனை விசுவாசத்தினால் உண்டானது என்று எபிரேயரை இயற்றி ஆக்கியோன்னு சொல்கிறார்ல. சோதனை பொதுவாக 2 வகைப்படும். தன்னுடைய சுய இச்சையினால் சிக்குண்டு சோதிக்கப்படுவது. 2வது வகை, ஒரு மனிதன் கர்த்தரை நேசிக்கிற பொழுது, கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தேவன் சில சோதனைகளை அனுபவிக்கிறார். நம்முடைய சுய இச்சையினால் நாம் சிக்குண்டு சோதிக்கப்படுகிற பொழுது அந்த சோதனைகள் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்தாது. மாறாக நாம் கர்த்தரை நேசித்து கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள், வேதனைகள் ஏற்படுமாயின் அந்த சோதனைகள் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக வழி நடத்துகிறது இல்லை. விசுவாசம் காணப்படாதவைகளின் நம்பிக்கையாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:17 வாசிக்கிறோம், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார்ல. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சில சோதனையை அனுமதிப்பார் என்றால் அவைகள் ஆசீர்வாதத்துக்கு நேராக தான் நம்மை வழிநடத்தும். சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும் என்பதை நாமும் அறிந்திருக்கிறோம். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.